Hello viewers, welcome to Dharani Krishan's Easy Diet. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு உணவில் டெய்லி நம்ம சாப்பிட்றதுல எவ்வளோ கார்போஹைட்ரேட் இல்லை மாவு சத்து வேணும், எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும், எவ்வளோ ஃபேட் வேணும், இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம். பட் இதுக்கும் மேலே அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறீங்க, அது உங்களோட ப்ராப்ளம். ஆக்சுவலி டயட்டிஷியன்ஸ் இதை பியூட்டிஃபுல்லாக பண்ணி தருவாங்க. நீங்கள் டயட்டிஷியன்ஸை அப்ரோச் பண்ணலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரலும் நாங்கள் இந்த டயட்ரி சர்வேஸ் பண்ணுறதுல கிட்டத்தட்ட 70-75% மாவு சத்து சாப்பிட்றாங்க. அப்போ 25% தான் நம்மளுக்கு மிச்சம். இது ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டுக்கு. ஸோ இப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு தேவையான புரத சத்து கிடைக்காது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு கொழுப்பு சத்தை 30% பண்ணிடுறாங்க. இல்லை 70%, 20%, 10% கூட ப்ரோட்டீன் சாப்பிட்றதில்ல. இதுவும் தப்பு. ஸோ என்ன பெஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60-65% மாவு சத்து உள்ள உணவு. ஸோ மாவு சத்து உள்ள உணவில் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா மைதா வந்துடுது, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா இதில் ஃபைபர் இல்லை. இதுக்கு பதில் எங்கே நம்மளால் முடியுமோ நம்ம கைக்குத்தல் அரிசி இது மாறிட்டா, அதுக்கப்புறம் சாமை, வரகு, குதிரவாளி, பட் மில்லட்ஸை பொறுத்தவரையிலும் வறுத்துட்டு அப்புறம் ரைஸ் மாதிரி பண்ணுங்கள். ஸோ சாமை, வரகு, குதிரவாளி, இல்லை தெனை, கம்பு இதெல்லாம் சாப்பிட்லாம். இல்லை தோசை, இட்லி பண்ண போகிறீங்கன்னா ராகி கூட சாப்பிட்லாம். இது நார்மல் பீப்புளை பற்றி நம்ம பேசுகிறோம். பட் யாருக்கு தைராய்டு இருக்கோ அவங்க மில்லட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது தப்பான கருத்து. தாராளமாக சாப்பிட்லாம். பட் மில்லட்ஸை பொறுத்த வரலும் நம்ம ரோஸ்ட் பண்ணோம், இல்லை ஸ்ப்ரவுட் பண்ணோம், இல்லை ஃபெர்மெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் செமி பாலிஷ்ட் இல்லை நார் சத்து உள்ள கார்போஹைட்ரேட் உணவு நம்ம சேர்த்தா இது ரொம்ப நல்லது. ஸோ அது 60-65%ல் மினிமம் 50%, அதாவது 30% ஆஃப் யுவர் டோட்டல் டயட் ஆகுது உங்களுக்கு இந்த மாதிரி உணவு சேரணும். ஸோ ஜங்கை குறைக்கணும், இந்த மாதிரி உணவை சாப்பிடணும். இல்லை சப்பாத்தி, இல்லை கோதுமை, ஹோல் கிரெயினில் என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி சாப்பிடணும். ஸோ இது பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு 35% இருக்குது. இதில் நம்ம நார்மல் ஐசிஎம்ஆர் என்ன சொல்லுதுன்னா 0.6 கிராம் ஃபார் ஐடியல் பாடி வெயிட். ஸோ ஒருத்தர் 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஐடியல் பாடி வெயிட் 60 கிலோ. அப்போ 60 × 0.6 உங்களுக்கு 36-40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. ஸோ இது நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் உணவில் பருப்பு, இல்லை எக்கு, ஃபிஷ், சிக்கன் அண்ட் உங்கள் இதில் இட்லி மாவு, தோசை மாவு, இதில் வர உளுந்து, நம்ம பண்ணுற சாம்பார், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு புரத சத்து வந்துடும். அதுக்கும் மீறி நம்ம ஃபேட் பர்சன்ட் இது 20 கிராம்ஸ் நம்மளுக்கு போகிறோம். அது 15 ml போகிறோம் ஒரு நாளைக்கு குக்கிங் ஆயில். ஸோ குக்கிங் ஆயில்னு எடுத்திங்கன்னா 3 டீஸ்பூன். இது 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை நாங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல, அப்போ 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த பர்சன்டேஜஸ் வந்துடும். இது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். 65% கார்போஹைட்ரேட், இதில் 50% ஹோல் கிரெயின்ஸ் நிறையா வரணும். இப்போ நீங்கள் ஒரு பருப்பு எடுத்தால் கூட உங்களுக்கு 30 கிராம்ஸ் பருப்பில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10-12 கிராம் உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் ரெஸ்ட் சிறிய அளவு அதே ஈக்குவல் குவான்டிட்டி கார்போஹைட்ரேட் கொழுப்பு சத்தை தவிர வருது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சன்னா, ராஜ்மா, காராமணி, கொத்துக்கடலை, கருப்பு கொத்துக்கடலை இந்த மாதிரி நம்ம வாரத்தில் 2-3 தடவை சேர்த்துட்டா அதுலேயுமே நார் சத்து அந்த அதுலேருந்து வர மாவு சத்து கூட மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பித்தோன்னா 65% மாவு சத்து, பட் கரெக்டான மாவு சத்து, நார் சத்தோடு இருக்கிற மாவு சத்து, அரவுண்ட் 36 கிராம் to 40 கிராம் ப்ரோட்டீன், அது உங்களுக்கு அரவுண்ட் 20% வந்துடும் ஆர் 25% வந்துடும். ப்ளஸ் ஃபேட் 10-15%. இது சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம்.
இதே வெளியிலேருந்து வர உணவில் இருக்கிற கொழுப்பு சத்து நம்ம கால்குலேட்டே பண்ணுறதில்ல. இதான் டோட்டல் பர்சன்டேஜ். பட் இண்டிவிஜுவலாக எப்படி கவுண்ட் பண்ண போகிறீங்க, அது ப்ளீஸ் அப்ரோச் அ டயட்டிஷியன். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.